புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்தும் நட்சத்திரங்கள் குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, எங்களுக்கு ஆதிகால பரிகாரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப எளிமையாகவும் இருக்கு, செலவில்லாததுமாக இருக்கு. முக்கியமா அதை தான் நாங்கள் சொல்லணும். அதனால பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நிறைய பேர் நேயர்கள் இங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஐயா, எங்களுக்கு வரிசையா நம்ம நட்சத்திரங்கள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். அந்த வகையில இந்த வாரம் அஸ்தம் குறித்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் ஐயா. ஆமாங்க ஐயா. அதனுடைய சிறப்பு இயல்புகள், அதற்கான பரிகாரங்கள், தெய்வங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதெல்லாம் கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு அஸ்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன வாட்டி உத்திர நட்சத்திரத்தை பார்த்தீங்க, இப்போ இது அஸ்தத்தை பார்க்குறீங்க. அப்போ உத்திரம் 12வது நட்சத்திரம், அஸ்தம் 13வது நட்சத்திரம். இந்த 13வது நட்சத்திரம் அஸ்தம் அது எந்த ராசியில் விழுகுன்னா கன்னி ராசியில் தான் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்க கன்னி ராசியில் தான் அவர் பிறந்திருப்பார். இந்த கன்னி ராசியில் இவர் பிறந்து இந்த கன்னி ராசியுடைய யோகம் என்ன அப்படின்னா, அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீங்கள் இப்போவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பிறக்கும்போது சந்திரன் திசையில் தான் பிறந்திருப்பீங்க. இந்த சந்திரன் திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் தாயுடைய கர்ப்ப வாசனையோடு வாழக்கூடிய யோகம். அப்போது இந்த தாயுடைய திசை எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசை தான். அதனால தான் அஸ்த நட்சத்திரம் சந்திரன் திசை 10 வருஷம் யாருக்கு திசை நடத்தினாலும் சந்திரன் திசை யாராவதுக்கு ஒருத்தர் நடந்தால் எத்தனை வருஷம்னு கேட்டால் அவங்க 10 வருஷங்க சந்திர திசைம்பாங்க. அப்போ தாய்க்கு கர்ப்பத்தில் 10 மாதங்கிறத இதை பிரித்து தான் ஆதி காலத்தில் சந்திரன் திசையை 10 வருஷமாக வச்சுருக்காங்க. அப்போது இந்த 10 வருஷ காலம் அந்த சந்திர திசை நடக்கிறவங்கள ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு பகுதி திசை இருப்பு திசை இருக்குதுன்னு வைங்க. அப்போ அவருடைய ஜாதகத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் ஒரு 5 வருஷம் 6 மாதம் 10 நாள் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் பிறக்கும்போது இருப்பு இருந்தால் அப்போ செவ்வாய் திசை வரும்போது 7, 5, 12 வயசு ஆயிரும். ராகு திசை வந்தால் 18 வருஷம் ஆயிரும். அப்போ 18 ஒரு 12 30 வயசு ஆயிரும். அப்போ இவருக்கு ராகு திசை தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குது. அப்போ ஜாதகத்தில் பாருங்கள், இயற்கையாகவே நீங்கள் பேனாவும் பேப்பரும் எடுத்து கணக்கு போடாததுக்கு முன்னாடியே பிறக்கும்போது சந்திரன் திசை, வளரும்போது செவ்வாய் திசை, வாழ்க்கையை அமைக்கும்போது ராகு திசை. நீங்கள் எத்தனையோ பேர் 100க்கு 90% எப்படி 30 வயசுக்குள்ளே கல்யாணம் நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அஸ்த நட்சத்திரக்காரர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு திசை தான் கரண்ட்டில் போயிட்டுருக்கும். இதை ஒரு ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு இதை கணித்து இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறோம். அப்போ இந்த ராகு திசையில் 30 வருஷம்னா அவர் பிறந்து வளர்ந்து உருவாகி இந்த 30 வயசுக்கு அப்புறம் ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை 16 வருஷம் வரும். அப்போ 30 வயசுக்குள்ளே இவருக்கு ராகு திசை கம்ப்ளீட் ஆகுதுன்னா அப்புறம் குரு திசை 16 வருஷங்கும் போது 46 வருஷம் வரைக்கும் அவருக்கு குரு திசை நடக்கும். இந்த 46 வயசு குரு திசை நடக்கும்போது தான் 30 வயசுக்கு மேலே அவர் கல்யாணம் அமைச்சிட்டாருன்னா அப்போ குரு திசை வரும்போது குரு என்பது குழந்தைகள், அவருடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், மதிக்கத்தக்க நடந்துக்கிறது, 4 பேர்த்து போல் நம்மளும் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு தொழில்துறை அமைச்சு நம்மளும் இந்த சமுதாயத்தில் கௌரவமாக வாழக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு எப்போ உதயமாகுன்னா ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும்போது 46 வயசுக்குள்ளே தான் அவர் லைஃபுடைய எதிர்காலமே இருக்குது. அப்போது இந்த குரு திசை 16 வருஷத்தில் இவருடைய கடமைகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள். குழந்தைகள்லாம் பிறந்துருவாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், அந்த படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல மனுஷனையாக மாற்றணும், ஒரு கௌரவ படிப்பு படிக்க வைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தணும், அவங்கள விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சயின்ஸை உருவாக்கணும். இன்றைக்கி ஆதி காலத்தில் முன்னோர்கள் எளிமையாக வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி இந்த உலகம்
ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறனால நம்ம பிள்ளைகளே ஒரு முன்னேறி விடணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த குரு திசை யாருக்கெல்லாம் பிறக்குதோ அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க மேலே அதிகமாக பாசம் வரும். அப்போ 46 வயசுங்கும்போது இவருக்கு 46 வயசுங்கும்போது குழந்தைக்கு ஒரு 10-15 வயசு ஆகுது. அப்போது குரு திசையும் 16 வருஷத்தை 46 கடந்துட்டு சனி திசை 19 வருஷம் வந்துடும். பாருங்கள், இங்கே 46 வருஷத்தில் சனி அங்கே 19 வந்துருச்சு. அப்போ அங்கே 20 வரைக்கும் கணக்கு போட்டாலும் 56, 66, அப்போ 65 வயசு வரைக்கும் 65 வயசு வரும்போது அஸ்த நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு சனி மகாதிசை தான் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு கடமை முடிக்குது. எப்படின்னு பாருங்கள். இதுதான் அந்த காலத்தில் ஞான கணிதம்னு சொல்லுவாங்க. ஞான கணிதம்னு என்னென்னா, அன்னைக்கு பேனாவும் பேப்பரு இங்கு வாங்குறக்கெல்லாம் காசு இல்லாதப்போ படித்த விஷயத்தையே ஞானத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு ஞான கணக்கு போட்டு உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம்ப்பா, இந்த வயசுக்குள்ளே இந்த திசாபுத்தி வரும், இந்த காலங்களில் நீ இப்படி வாழுவே இப்படி இருப்பேன்னு அந்த காலத்தில் சித்தர்கள் மாதிரி ஜோசியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அத்தனையும் வெறு வாயில் சொல்லலை, இந்த கணக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த 12 வயசுக்குள்ளே அந்த 5 வயசுக்குள்ளே சந்திர திசையும், அந்த செவ்வாய் திசை 7, 5, 12 வயசுக்குள்ளே செவ்வாய் திசையும், ராகு 18ங்கிறது 30 வயசும், குரு வரும்போது 46 வயசும், சனி வரும்போது 65 வயசு. உனக்கு 65 வயசும்போது உன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கடமை முடிச்சுட்டு கடவுளே கெதின்னு சொல்லி நீ வாழுவேன்னு அந்த காலத்தில் பொதுவான விஷயத்த சொன்னாங்க. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வள்ளுவர் வாக்கு. எப்படி அவர் அன்றைக்கி சொன்னார், 65 வயசு வரும்போது நான் கல்யாணம் பண்ணி குழந்தைகளெல்லாம் பிறந்து என்னுடைய கடமையெல்லாம் முடித்து வெளியே வருவேன். அப்போ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி 65 வயசு வரும்போது அன்றைக்கி அந்த ஜோசியர் சொன்னது கரெக்டாக இருக்குதுன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை நல்ல மூலையில் பதிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஜோதிடம் நிலச்சி நின்று சொல்வாக்கு செல்வாக்காக மாறினதுக்கு காரணம். ஐயா, அதாவது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி ஸ்கேல் போட்ட மாதிரி எல்லாம் டான்னு நடக்குது ஐயா. அதோட இல்லாமல் இந்த ராகு திசையில் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே ஒரு பயப்படுறாங்க. அதாவது ராகு திசை கேது திசை நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா ஐயா? அது அம்மா கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதங்க. இப்போ ராகு திசைனா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சந்திரன் திசை ஒரு 5 வருஷம் 6 மாதம் 10 நாள் சொன்னோம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை 7 வருஷம், 7, 5, 12 வயசுக்கு மேலே ஆல்ரெடி அவங்களுக்கு ராகு திசை 30 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த 30 வயசுக்குள்ளே பெற்றவங்களுக்கு என்ன யோகம்னா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தை பேரம்பேத்தி பார்க்கணும் தான் பெற்றவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ராகு திசை 18 வருஷங்க. ஒரு சாதாரணமாக அந்த ராகு திசை 18 வருஷம் வரைக்கும் யாரும் காத்துட்ருக்க முடியாது. நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே எழுதப்பட்டது, நீ இன்ன திசையில் இன்ன புத்தி இன்ன அந்தர இந்த சூட்சமத்தில் நீ ஒரு மன வாழ்க்கை அமைச்சு நீ இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து நீ குழந்தையை பெற்று இந்த சமுதாயத்துக்கு அரங்கேற்றம் செய்வேன்னு சொல்லி பிறக்கும் போதே கருவில் உருவாகும் போதே கர்ம உருவாயிரும். பிறக்கும் போது உருவாகாது, விதைக்கும் போதே உருவாயிரும். அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் நாம் குறிப்பிட்ட இந்த திசைக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கடவுள் விதிக்கப்பட்டதான் நடக்கப் போகுது. நம்ம ஜோதிடம் என்பது ஒரு ஆராய்ச்சியாளர்கள். நாளைக்கு இந்த பாதையில் இப்படி போய் அந்த லெஃப்ட்டு திரும்பி அப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் வரும், அங்கே கும்பிட்டுங்கிறக்காக வருமுன் காண்பதை நம்ம சொல்கிறது தான். அதில் ராகு திசை கேது திசையில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திர வரிசையில் தான் அவங்களுக்கு அந்த திசாபுத்திகள் வரும். இப்போ ஒருத்தர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டார், அவருக்கு சந்திரன் திசை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர். அந்த சந்திரன் திசை கடந்து தான் செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி மகாதிசை 19 வருஷம். 65 வயசுக்கு மேலே அவர் நல்ல உடம்பு ஒத்துழைப்பு இருந்தால் சனிக்கு அடுத்து புதன் திசை 17 வருஷம். அப்போது 65 இதில் ஒரு 15 கணக்கு போட்டால் என்னாச்சுங்க 80, அதில் ஒரு 2 82 வயசுக்கும் போது அவருக்கு புதன் திசை. 82 வயசுக்கு மேலே கேது திசை ஒரு 7 வருஷம். அப்போ அவருக்கு 82 ஒரு 7 89. சுக்கிர திசை வரும்போது 20 வருஷம். இதைத்தான் 120 வருஷமாக ஆதி காலத்தில் இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஆதி காலத்திலேருந்து 120 வருடம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் அப்படிங்கிறத ஆதி காலத்தில் இதை முன்னோர்கள் கொண்டு வந்ததான். எதற்காகனா அந்த 120 வருஷம் வரும்போது நம்மளுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு தலைமுடியெல்லாம் நரைச்சி நம்முடைய தோலெல்லாம் சுருங்கி நம்மளுக்கு பலகீனமாகி நாம் ஒரு இடத்துல குறுகி உட்காரக்கூடிய காலம் 100 வயசுக்கு மேலே போனால் இந்த திசைகளெல்லாம் கடந்து வந்தால் அந்த திசை முடியும் போது
வளரும் ஜாதகம்னு சொல்லுவாங்க. வளர 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 நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு வருவோம். வளர்ந்து முடிஞ்சு காலம் அவகாசத்தினுடைய திசை முடியும் போது நம்ம காலம் முடிகிறதுனால தான் அந்த 120 வருஷம்னு ஆர்டராக வச்சுருக்காங்க. அதில் ராகு திசை, கேது திசை, சனி திசைன்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பிறக்கும்போது தாயுடைய கருவில் எந்த நட்சத்திரத்தில் உருவானமோ அந்த நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய திசாபுத்தியில் அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன பிறக்கும்போது எழுதப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை வச்சு தான் நம்ம இந்த திசாபுத்திகளை எல்லாம் காலங்கள் வரும்போது பொறுமையாக இருங்க. ஜோதிடம் எதற்காக நம்ம கூட வருதுன்னா, உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் கூட வர்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அவசரப்பட்டு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னொரு 3 மாதம் இருந்தால் உங்களுக்கு இந்த திசையில் இந்த புத்தி நடந்து இந்த கெட்ட காலம் முடிஞ்சு ஒரு நல்ல காலம் பிறந்தா உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிறத ஜோதிடம் எடுத்து உங்களுக்கு சொல்லுது. சரி, இருக்கிறதே இருக்கிறோம், பொறுத்ததே பொறுத்தோம், இன்னொரு 90 நாள் தானே, நல்ல காலம் வந்ததுக்கப்புறம் நாமளும் நல்லது செய்வோங்கிறதுக்காக ஜோதிடம் கூட வருது. இதுதான் அதனுடைய ஐதீகங்கம்மா. ஐயா, அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த சந்திர மகாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க. எப்போவுமே சந்திர திசை யாராவதுக்கு ஒருத்தர் பிறந்தா இந்த ஆதிகால பரிகாரத்தில் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த குருவாயூர் கோயில் பக்கமெல்லாம் போனீங்கன்னா நெல்லுலேயே ஒரு குப்பி மாதிரி செஞ்சுருப்பாங்க. நெல்லுலேயே ஒரு புடி அந்த பில்லெல்லாம் சேர்த்து ஒரு குப்பி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த நெல் மணின்னு சொல்லுவாங்க. அந்த நெல் மணி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதைய பொறுமையாக எடுத்து அழகாக கட்டி அந்த நெல்மணி என்றைக்குமே உதறவே உதிராது. அதான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நம்ம உதறினா மட்டும்தான் அது உதிரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெல்மணி பெருசு பெருசாக இருக்கும். கேரளா சைடு, குருவாயூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அந்த காலத்தில் வெள்ளாமைகள் விளைவிச்சு செய்வாங்க. இந்த சந்திரன் திசை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சந்திரன் திசை 10 வருஷம் இருக்கிறனால என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நெல்மணி வாங்கி இங்கே வீட்டில் எப்போவுமே அந்த நெல்மணி கட்டி விட்டிங்கன்னா வாடாத மலர் என்றைக்குமே நெல் அப்படியே இருக்கும். அந்த 10 வருஷம் சந்திர திசை முடியும் போது ஒரு நெல்லாக உதிர்ந்து அந்த திசை முடியும் போது அந்த நெல் உதிர்ந்துடும். அதனால் அந்த நெல்மணி வாங்கி கட்டி வைங்க. எனக்கு அது கிடைக்கலைங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தால் மூலிகை கடையில் போனோம்னா நெல் கிடைக்கும். அந்த நெல்லில் ஒரு பாத்திரத்தில் போட்டு நெல் தெய்வம் ஏற்றி வைங்க. அஸ்த நட்சத்திரம் சந்திரன் திசை. சந்திரன் என்பது நெல், சூரியனா கோதுமை, சந்திரனா நெல். இந்த நெல்லை ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அந்த மண் களையத்தில் அந்த நெல்லை நிரப்பி அதில் ஒரு மண் விளக்கு ஒன்று பெரிய விளக்காக வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சந்திரன் திசை முடிய வரைக்கும் அந்த சந்திரனுடைய திசாவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சந்திராய நமக, சந்திர கிரகாய நமக, சந்திர தேவாய நமக, சந்திர தேவத பிரகாய நமக. சந்திரனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாகி எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று சந்திர பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவை, சந்திர தோஷம் இன்றோடு நிவர்த்தி அப்படின்னு விளக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிம்மா. ஐயா, அதாவது நெல்மணியில் விளக்கு போடுறது பற்றி சொல்லியிருந்தீங்க. அது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. எல்லாருமே பண்ணலாமா? அதனுடைய தாத்பரியம் என்ன ஐயா? கண்டிப்பாங்கம்மா. அதாவது சந்திரனை நெல் சொல்லிட்டோம். அந்த காலத்தில் நெல்குறி ஜோசியம்னே இருக்கும். நெல்குறி ஜோசியம்னா அது பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சந்திரன் மனோகாரகன். இந்த மனோகாரனுக்கு பாருங்கள் ஒரு ஐதீகம். இந்த மனசு சரியில்லைன்னா இந்த சந்திரனுங்கிறது நெல்லை ஒரு காட்டன் துணியில் ஒரு தலைக்கு வைக்கிற ஒரு பெரிய ஒரு தலகாணி மாதிரி செய்து இரவு படுத்து தூங்கும்போது இந்த மனோகாரகன் சரியில்லைன்னா அந்த மனோகாரன் சரியாகக்கூடிய தானியமே நெல் தான். அதை ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு தலகாணி மாதிரி வச்சு நீங்கள் அது மேலே தலை சாஞ்சு படுத்திங்கன்னா உங்கள் மனம் சரியாயிடும். அதனால தான் ஆதி காலத்தில் விவசாயம் பண்ணும்போது எல்லா வீட்லேயுமே நெல் மூட்டை இருக்கும். அந்த மனோகாரகனை சரி பண்ணுறதுக்கு நெல் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் நவதானியம் 9 நவதானியம் வச்சுருந்தாங்க. அவங்க மனசு விசாலமாக தானே இருந்தது. அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. பசியாகும்போது சாப்பிடுவாங்க. சூரிய அஸ்தமனமான விளக்கு அமைச்சு தூங்கிடுவாங்க. சூரிய உதயமான பாடுபடுவாங்க. அவங்க எந்த கவலையுமே நினைக்கல. காரணம் என்னென்னா நவகிரகங்களோடு மட்டும் வாழலை, அவங்க நவதானியத்தோடு வாழ்ந்தாங்க. அதனால் எல்லா வீட்லேயும் நவதானியம் இருந்தது. உங்கள் வீட்லேயும் நவகிரகங்கள் வேலை செய்யலைன்னா ஒரு மண் களையத்தில் 9 நவதானியத்தை ஒன்றா வாங்கி கொண்டு அந்த களையத்தில் ஒரு பூஜை ரூம்பில் ஒரு ரவுண்டாக செஞ்சு அந்த களையத்தை அங்கே வச்சு அதை டெய்லி தொட்டு கும்பிட்டு போங்க. நீங்கள் நவகிரகத்தை தொட்டு கும்பிட்டு போகிறதுக்கு சமம்.
இது நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுதான் மனோகாரகன்னு சொன்னாங்க. நம்ம வயிற்றுக்கு முதல்ல என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்னு சொல்லுங்கள். அரிசி சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம். நெல்லை உளிச்சா அது அரிசியாக மாறுது. அப்போ இந்த மனசுக்குள்ளே பசி ஆகுதுன்னா அந்த காலத்தில் வெரைட்டி ரைஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்காது. ஆதி காலத்தில் சாப்பாடு காலையில் பழைய சாப்பாடு, அந்த சாப்பாடை காலையில் சாப்பிட்டாங்கன்னா 3 மணி வரைக்கும் பசி தாங்கும். 3 மணிக்கு மேலே சாப்பாடு, நைட்டு இரவு சாப்பாடு. இட்லி தோசை எல்லாம் நோம்பிகளுக்கு வரக்கூடிய திருவிழாவுக்கு தான் அதெல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த சந்திரன் மனோகாரகனை சரி பண்ணுறதுக்காக வயிறு நிறைய சாப்பிட்டதே நெல்மணியிலேருந்து உளிக்கப்பட்ட அரிசி தான். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த நெல்மணி நவதானியமெல்லாம் இருக்கணுமான்னு சொல்லுங்கள். அதனால தான் அந்த காலத்தில் நவதானியம்னு பேர் வச்சாங்க. நவம்னா என்ன? நவம்னா 9, தானியம்னா தானியம். இந்த 9 தானியமும் இந்த உலகத்தில் நமக்காக உருவாக்கப்பட்டது. அந்த தானியத்தை நவகிரகங்களுக்கு உணவாக படைச்சு அவங்ககிட்டருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகத்தான் நவதானியத்தை பலப்படுத்தினாங்க. அந்த காலத்தில் குருதுன்னு சொல்லுவாங்க. பெருசாக செங்கல் வச்சு வீட்டுக்குள்ளேயே கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நெல்லெல்லாம் கிடச்சதுன்னா எலியெல்லாம் கடிச்சிடக்கூடாதுன்னு அதை ஒரு பெரிய குருது மாதிரி அதுக்குள்ளே செஞ்சு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு வழி வச்சு அந்த நெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த உலக்கையில் குத்தி அரிசியாக்கி அதை சமைச்சு சாப்பிட்டு தான் படுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் இயற்கையாக வாழ்ந்ததை நாம் கொஞ்சம் மறந்துருக்கலாம். ஆனால் இயற்கை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காட்டிகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அரிசி என்பது நெல்லுலேருந்து உருவாக்கப்பட்டதான். அப்போது சந்திரனுடைய ஆதிக்கம் அரிசி உருவாகி அதனால் அந்த அரிசியிலேருந்து வரக்கூடிய உணவு நம்மளுக்கு எப்போதும் நிம்மதி கொடுக்குங்கிறக்காகத்தான் ஆதி காலத்தில் சூரியன்னா கோதுமை, அது ரொம்ப இதை விட சத்துள்ள பொருள். சந்திரனா நம்மளுக்கு நெல். அதனால் என்றைக்குமே நெல்மணி வீட்டில் இருந்தால் சிறப்பு. அந்த காலத்தில் யாராவது ஒரு வீட்டில் முறம் வச்சுருப்பாங்க, புடைக்கிற முறம். அந்த முறத்தில் தான் அந்த நெல்லை புடைச்சி அதில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் நெல்லை அவங்க கழிச்செடுப்பாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த முறம்ங்கிறது விசாக நட்சத்திரம். யாரெல்லாம் வீட்டில் முறம் வச்சுருக்கிறீங்களோ அவங்க வீட்டில் திருச்செந்தூர் முருகர் குடியிருப்பார். ஏன்னா முறம் விசாகம். விசாக நட்சத்திரத்தில் திருமுருகன் பிறந்தார், அதாவது திருச்செந்தூர் முருகர் பிறந்தார். அது கல்கண்டு யார் வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ அவங்க விசாக நட்சத்திரம், அது திருச்செந்தூர் முருகனுக்கு நைவேத்தியம். இது எல்லாமே சின்ன சின்ன ஆதிகால பரிகாரம் தான், ஆனால் வேலை செய்யும். பாருங்கள், யாராவதுக்கு கடன் அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு மண் களையத்தில் ஒரு தேனை வாங்கி கொண்டு அந்த களையத்தில் ஊற்றி கொஞ்சம் கல்கண்டு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கரும்பு சக்கரை 3 பொருள் போட்டு ஏதாவது ஒரு மலையடி வாரத்தில் கொண்டுட்டு போய் என்னுடைய கடன் பிரச்சனை இன்னையோட நிவர்த்தி ஆகட்டுன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் ஓரை வரும். அந்த ஓரையில் போய் அந்த மண்ணுக்குள்ளே கொண்டு போய் மூடி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த தேன், கல்கண்டு, கரும்பு சக்கரை இத்தனையும் அந்த மண்ணுக்குள்ளே ஒரு உணவாக மாறி 1000 ஜீவராசிகளுக்கு நீங்கள் அன்னதானம் போட்டதுக்கு சமம். அந்த எறும்புகளெல்லாம் போய் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அது 1 வருஷத்துக்கு நீங்கள் உணவை இவ்வளோ பெரிய களையத்தில் கொடுக்கறது அது 1 வருஷம் வச்சுக்குமா. அப்போ உங்களுக்கு எப்படி கடன் பிரச்சனை குறையுன்னு பாருங்கள். அத்தனையும் அதை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கறக்கு மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தானம் கொடுத்தால் மண் என்பது செவ்வாய், செவ்வாய் என்பது கடன் நோய் வழக்கு, நீண்ட கால திருமண தடை நீங்குமா. அருமை ஐயா. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை திருமணம் நல்லபடியாக நடக்கணும், அப்போதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டத்தை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஐயா. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது? எப்போவுமே ஒரு திருமணம் நடக்கணும்னா எளிமையான அதிகால பரிகாரங்க. வயசானவங்க காய்கறி வியாபாரம் செய்வாங்க, அவங்களுக்கு தெராசும் படிக்கல்லும் வாங்கி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த தெராசு படிக்கலில் ஒரு பூவு கல்கண்டு எல்லாம் வச்சு என்றைக்குமே இந்த தெராசை நீங்கள் வச்சு தொழில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீங்கள் யாரோ ஒருத்தர் வாங்குறவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் திருமண தடை தோஷம் நிவர்த்தி ஆகும். எதனால்? நல்லா பாருங்கள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். இந்த காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் துலாம். அதே போல் ஜாதகத்தில் 7ஆம் இடம் தான் கல்யாணம். அப்போ 7ஆம் இடம்ங்கிறது பேட்டன் என்ன சொல்லுதுன்னா, துலாம் என்பது தெராசு, அந்த தெராசு என்பது நீதி தேவதை. அந்த நீதி தேவதைங்கக்கூடிய தெராசு யாராவது ஒருத்தர் பிடிச்சாதான் முதல் தெராசே நிற்கும், அந்த இடத்துல நிற்காது. அப்போ ஆண் தட்டும் பெண் தட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் திருமண வாழ்க்கை. அதனால தான் காலச்சக்கரத்துக்கு துலாம் 7ஆம் பாவம்னு வச்சுருக்காங்க. அப்போ முன்னோர்கள் 7ஆம் பாவத்தை இயக்குனா உங்களுக்கு கல்யாணமும் தாம்பத்தியம் நடக்குங்கிறத முன்னோர்கள் சொல்லி வச்சது. அதனால தான் வயசானவங்களுக்கு காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
ஒரு தாம்பூலம் மாதிரி வச்சு அதில் வந்து தெராசு படிக்கலுக்கு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், இதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு மனசார உங்களுக்கு கொடுங்க. அது சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அருமை ஐயா. அதாவது வள்ளுவர் பெருந்தகை வந்து 2 வரிகளில் வந்து உலகை இழந்தார். உங்களுடைய ஆதிகால புத்தகம்ன்றது வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அமைந்திருக்கு ஐயா. உங்களை எப்படி சந்திக்கிறது, ஆதிகால புத்தகங்களை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது குறித்து நேயர்களுக்கு சொல்லணும் ஐயா. ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். 1736 கொண்ட பரிகார புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டுக்கே உங்களுக்கு அது வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்துக்கும் முன்பதிவு கிடைக்கும், இந்த புத்தகம் உங்கள் கைக்கு கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றிம்மா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் எந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.